ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சீரகம், மிளகு, பூண்டு ஒரு ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே ஊற வச்ச புளி தண்ணியோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா பிசைஞ்சு கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.